செல்லங்களே, இப்போது நமக்கு திடீர்னு பார்த்தா, என்னடா அம்மா நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல. அது துன்பம், துயரம், வேதனை, திடீர்னு எவனாவது உன்னை பற்றி புறம் பேசுறது, நல்லா உன்னை வாங்கி தின்னுட்டு பின்னால் வந்து முதுகில் குத்துவான். திட்டு பையன் உங்கள் ஃப்ரெண்டு தான், உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்துச்செல்லாம் உனக்கு ஒரு நல்ல ஒரு அறிவை கொடுத்து விட்டு வெளியில் போயிடும். உன் கூட வந்து இருக்காது, தெரிஞ்சிடும் உனக்கு. திட்டு பையன் உன்னை ஏமாத்துறான்னு உனக்கு தெரிஞ்சிடும். உடனே நீ அவனை ஒதுக்கணும். ஆமாம், கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. டோன்ட் மேக் கம்யூனிகேஷன் உண்டாக்காது. செல்ஃபோனில் நிறைய ஃபோன் வச்சுக்கிறது, நிறைய கெட்ட கெட்ட ஃபோட்டோ வச்சுக்கிறது, இதெல்லாம் வேணாம். தூக்கி போடிச்சிடலாம். அவன் வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை, சின்னோண்டு வாழ்க்கை. சுனாமி வருது, உலகம் அழிய போதிச்சிடலாம். ஜாலியாக இருச்சிடலாம். நேற்று மறந்துடு, நாளைக்கு பற்றி யோசிக்காத. இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும், உண்மையாக பேசு. ராத்திரி தூங்கும்போது இன்றைக்கி எத்தனை தப்பு பண்ணேன் அதை சொல்லி கணக்கு பண்ணிப்பார். தூங்குறதுக்கு முன்னால் நான் டெய்லி பண்ணுவேன். நம்ம இன்றைக்கி ஏதாவது தவறு பண்ணியிருக்குமா யோசிச்சு வைப்போம். ஐயோ ஒன்றுமே பண்ணலேன்னு நல்லா தூக்கம் வரும்.